அடுத்ததாக நிலை 6 மாணவர்கள் மேடைக்கு வர்றாங்க. எல்லோரும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியையும் கண்டுபிடித்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதாக நான் முன்னுரை வழங்குவதை விட நமது மாணவர்களே கொடுக்கிறார்கள். நாம் கேட்கிற கதையிலும் சரி, சொல்ற கதையிலும் சரி, கற்பனையுடன் ஏதாவது ஒரு நீதியும் எந்த பயனும் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நிலை 6 மாணவர்கள் நமக்கு சில கதை சொல்ல போறாங்க. நீங்க அதை கேட்க தயாரா? வாங்க கதை கேட்கலாம் வாங்க. பிரியா மற்றும் ரியா நெருங்கிய நண்பர்கள். இருவரும் ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அருகில்தான் வசிக்கிறார்கள். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் சேர்ந்து செய்வார்கள். அதே தேர்வு சமயம். தேர்வு முந்தைய நாள். காற்றில் ஒன்று. பள்ளி முடிந்து வீட்டு போகும் வழியில். ரியா, நாளைக்கு தேர்வு. நீ எப்ப படிக்க போற? ஆமரியா, படிக்கணும். நீ என்ன பண்ண போற? நாளைக்கு தான் தேர்வு. சற்று ஓய்வெடுக்கலாம், அப்புறம் படிக்கணும்னு யோசிக்கிறேன். நானும் அப்படிதான் யோசிக்கிறேன் ரியா. சரி, பார்ப்போம். பாய். ரியா வீட்டுகளுக்கு செல்கின்றனர். காட்சி 2. மாலை வீட்டில். ரியா ஜன்னலிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். ரியா பூங்காவுக்கு செல்வதை பார்க்கிறாள். அண்ணா, ரியா பூங்காவுக்கு போறா. நானும் போயிட்டு வரட்டுமா? ரியா, நாளைக்கு உனக்கு தேர்வு இருக்கு. நீ படிக்கணும். விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் விளையாடினா பரவாயில்லையா? நீ ஏன் பார்த்துக்கோ, நான் சொல்லலையே சொல்லாத. ரியா உற்சாகமாக ஓடி போய் ரியாவுடன் பூங்காவில் விளையாடுகிறாள். இருவரும் மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள். காட்சி 3. இரவு. ரியா சாப்பிட்டு சோர்வாக தூங்கியிருக்கிறாள். அவள் ரியா படிக்க ஆரம்பிக்கிறாள். காட்சி 4. தேர்வு முடிவு நாள். பள்ளியில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை காட்டி வீட்டுக்கு போகும் வழியில். ஓஹோ பிரியா, நீ ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்க. ஆனா நானும் சாதாரண மார்க் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இவ்வளவு நல்ல மார்க் வாங்கினேன்? ரியா, நான் வகுப்பில் ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போதே நல்லா கவனிச்சுக்குவேன். அங்கேயே எனக்கு புரிஞ்சிடும். வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் ஒரு முறை பரீட்சை போதுமானது.
அதான் நீ எப்போதும் நேரம் குறைவா படிச்சும் நல்ல மார்க் வாங்கல. பிரியா, நீ நல்லா மார்க் வாங்கிருக்க, வாழ்த்துக்கள். பிரியா, இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற? இனிமேல் நான் வகுப்பிலேயே கவனமாக கேட்டுடுவேன். அதே உனக்கு ஒரு திருக்குறள் நினைவுபடுத்து. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தமிழ். அதாவது அண்ணா, நான் சொல்றேன். சொல்லு பிரியா. செவி செல்வம் அதாவது கேட்கும் அறிவு எல்லா செல்வங்களுக்கும் மேலானது. எந்த பாடத்தையும் கவனமா கேட்டா புரிஞ்சுக்குவாங்க. இனிமேல் நீ ஒழுங்கா படிக்கியா? ஆமாம் அண்ணா, இனிமேல் வகுப்பிலேயே கவனமாக கேட்டுறேன். பிரியா பூங்காவுக்கு சென்று விளையாடினார். அங்கே அவர்களுடைய நண்பர்கள் ராமு மற்றும் சோமுவை பார்த்தனர். 4 பேர் வியர்வை வரும்போது மகிழ்ச்சியாக வருகிறார்கள். அப்பொழுது ஐயோ, எனக்கு ரொம்ப சோகா இருக்கு. அவன் பையிலிருந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ், சாக்லேட் மற்றும் பிற தின்பண்டங்கள் எடுத்துக் கொள்கிறான். நீ இதெல்லாம் இப்போ சாப்பிடாதே. இதெல்லாம் நல்ல உணவே இல்லை. ஓஹோ, ஆனா சாப்பிட்டா என்ன ஆயிடும்? எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. சாப்பாடு தான் முக்கியம். ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியமான உணவு இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பசிக்கும் போது நம்மை மகிழ்ச்சி ஆக்கியது தான் உணவு. காட்சி 2. சோமு அறிவுரை கூறும் நேரம். இதெல்லாம் நல்ல உணவு இல்லை. விளையாட்டுக்கிட்டே உதவி இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஆனா சோமு, எனக்கு பசிக்குது. இன்னைக்கு ரொம்ப விளையாடிட்டேன். சரி, பசிக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்டால் உணவு பாதிக்கலாம். உணவுக்கு முன்னால் நம்மளுக்கு தேவையான உணவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும். இந்த திருக்குறளை கேள். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயசுக்கு இயம்படும். செவிக்கு போகிற உணவா? செவிக்கு உணவு கிடைக்கலனா வயிற்றுக்கு கொடுக்கணுமா? ஐயோ, கால் சிப்ஸ் சாப்பிடுமா? இதன் பொருள் என்ன? சொல்லு சோமு. இதன் அர்த்தம் நாம் நல்ல விஷயங்களை, நல்ல அறிவை செவிக்கு உணவா கொடுக்கணும். அதாவது நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், அறிவு வளர்த்து கொள்ளுவதை உண்மையான செவிப்புணர்வு. அதை எல்லாமே போனாதான் வயசுக்கு தேவையில்லாத உணவுகளை சாப்பிட இழக்குவோம். ஓஹோ, உடம்புக்கும் அழிவுக்கும் நல்ல உணவு வேணும். புரியாத சோமு. அதேதான். இனிமே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நான் சாப்பிடும்போது உணவு நல்லதான யோசிச்சு சாப்பிடுவேன்.
கணக்கு புத்தகத்தை காணவில்லை. நல்லா தேடி பார்த்தியா? வீட்டில் மறந்து வச்சிட்டியா? இல்லை டீச்சர், நல்ல ஞாபகம் இருக்கு. எடுத்து வந்தேன், இப்போ காணவில்லை. மாணவர்களே, உங்க பையன் திறந்து காமிங்க, நான் பார்க்கணும். இதை கேட்டு அனுவுக்கு பயம் வந்தது. தன் பக்கம் அமர்ந்திருந்த சீமாவின் பையில் சமந்தாவின் புத்தகத்தை போட்டுவிட்டாள். டீச்சர் சீமாவின் பையில் புத்தகம் இருப்பதை பார்த்து, சீமா, இந்த புத்தகம் எப்படி இங்க வந்தது? எனக்கு தெரியவில்லை டீச்சர், நான் எடுக்கவில்லை. அனு, உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை டீச்சர், எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க டீச்சர், நான் எடுக்கவில்லை. சரி, நாளை பார்த்துக்கலாம், கிளம்புங்க. அன்று இரவு வீட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம். சீமாவை மாற்றி விட்டுருக்க கூடாது. பாவம் சீமா, காலையில் டீச்சர் கிட்ட போய் சொல்லி தப்ப ஒத்துக்கணும். நான் புத்தகத்தை எடுக்கவில்லை. யாரின் பையன் போட்டுறப்பா? டீச்சர் கிட்ட காலையில் பேசணும். இருவரும் உறங்கி போனார்கள். மறுநாள் பள்ளிக்கூடத்தில் அனு சமந்தா மற்றும் சீமாவை அழைத்தார். சீமா, சமந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு அனு, யார் புத்தகத்தை போட்டான்னு தெரியுமா? இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தான் புத்தகத்தை எடுத்தேன். பதட்டத்தில் என்ன பண்ணுறோம் என்று தெரியாமல் சீமா பையில போட்டுட்டேன். பரவாயில்ல, வா போலாம். அனு நடந்ததை டீச்சரிடம் கூறினார். அனு, நீ செஞ்ச தப்பு உன்னை தூங்க விடவில்லை. இதை நான் திருவள்ளுவர் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடு என்று சொல்லியிருக்கிறார். இதன் பொருள் மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். உன்னோட தப்பு உணர்ந்து உண்மைய சொன்னதுனால நான் உனக்கு தண்டனை எதுவும் கொடுக்கவில்லை. இதை மறந்து நீங்க 3 பேரும் நண்பர்களாக இருக்கணும். நண்பர்கள் மூவரும் மகிழ்ச்சியாக தம் இருக்கைக்கு சென்று அமர்ந்தனர். நானும் நல்லா இருக்கேன். நேற்று நான் ஒரு கதை படித்தேன். அது ஈகை பற்றி சொன்னாங்க. ஈகையா? அப்படின்னா என்ன? 2 கை சொன்னா இல்லை, பதில் உதவி
எதிர்பார்க்காமல் பிறர் உயிருக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்வதுதான் ஈகைன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? நானும் அதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். தமிழ் இலக்கியங்களில் ஈகை பற்றி நிறைய இருக்கு. சரியா சொன்னியா? நானும் இலக்கியம் பற்றி தான் பேச நினைச்சேன். கடையேழர்கள் பற்றி படிச்சிருக்கியா? ஆமாம், 7 ராஜாக்கள் அவர்கள் மற்றவங்களுக்கு உதவியதை பற்றி தானே. நாம் அவங்கள் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஆர் என்கிற ஒரு ராஜா நீல நாகர் தனித்த கலகத்தை குற்றால நாட்டிற்கு தந்தார். நரி என்கிற ஒரு ராஜா நண்பர்கள் வாழ அனைத்து வசதியும் செய்து தந்தார். காரி என்கிற ராஜா குதிரைகளை பரிசாக அளித்தார். ஓரி என்கிற ராஜா தன் நாடு முழுவதையும் கோடியருக்கு பரிசாக அளித்தார். பேகன் என்கிற ராஜா மயிலுக்கு குளிருது என்று தான் ஆடைகள் கொடுத்தார். பாரி என்கிற ராஜா முல்லை கொடி படர தன் தேரை அளித்தார். அதியமான் என்கிற ராஜா சாகா வரம் கொண்ட நெல்லிக்கனியை ஔவை பாட்டிற்கு கொடுத்தார். இது எல்லாம் கேட்கும்போது நாமும் இது போல் பலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யணும் என்று தோணுதில்லை? ஆமாம் நண்பா, திருவள்ளுவரும் ஈகை என்கிற ஒரு அதிகாரம் முழுவதும் இது பற்றி நிறைய சொல்லி இருக்கார். அப்படியா? நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் அதை படிக்க போறேன். பாய். பாய் நண்பா. நீங்க எல்லாரும் கதை கேட்டீங்களா? திருக்குறள் நம் வாழ்க்கையோடு எப்படி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? திருக்குறள் எழுதி பல வருடங்கள் ஆனாலும் நம் கூட தான் வாழ்கிறதுங்கிறது இந்த கதைகள் எடுத்துக்காட்டு. மொத்தம் 1330 திருக்குறள் இருக்கின்றன. ஒவ்வொரு குறளிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவை அனைத்தும் நம் வாழ்க்கை அறவழியில் சரியாக வாழ உதவும். நன்றி. நிலை 6 மாணவர்கள் மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. போன கதையில புறநானூற்று பாடல்களை எப்படி சுலபமா கதை வழியாக கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி திருக்குறளையும் சுலபமா எப்படி கதை வழியில கத்துக்கலாங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கதையில இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே பசங்க எழுதுன ஸ்டோரிஸ்ல இருந்து வந்தது தான். அண்ட் கூட பெற்றோர்களும் அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சில பெற்றோர்கள் தான் சிறு குழுக்களாக பிரிந்து இந்த கதைகளை எல்லாமே பசங்க நல்லபடியாக செய்யறதுக்காக பண்ணியிருக்காங்க. அனைத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக மிக நன்றிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸும் இன்வால்வ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்க ஆடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் பண்ணியிருக்காரு. அவரே பண்ணுறதுனால அதை பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். திருக்குறள் பற்றி சொன்னா ஒரு குறளுக்கே நம்ம 1000 கதைகள் பண்ண முடியும். அவ்வளோ விஷயம் இருக்குது திருக்குறளில். திருக்குறள் கதை பண்ணது நல்ல ஐடியா, நல்லாவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. அடுத்த வாரம் தமிழரங்கம் வகுப்பில் நடக்கும்போது ஒவ்வொரு மாணவரும் ஒரு அதிகாரத்தை எடுத்து அதில் சில கதைகளை அவங்களே பேச போகிறாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா எங்கள் வகுப்புக்கு எல்லாத்தையும் கேளுங்க. நன்றிங்க.